நம சிவாய. ரமண மகரிஷி திருவண்ணாமலையை சேர்ந்த வருடம் 1896 செப்டம்பர் 1ஆம் தேதி. அவர் திருவண்ணாமலையை சேர்றாரு. சேர்ந்ததுக்கப்புறமா மொட்டை அடிச்சுக்கிறாரு, பூணூலை கழட்டி போட்டுறாரு. போட்டிருந்த சட்டை ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ஒரே ஒரு சின்ன துணியை இடுப்பில் கட்டிக்கிறாரு. இதெல்லாம் துறவரத்துக்கான வெளித்தோற்றத்தை அவர் மனசுக்குள்ளே ஏற்றுக்கிட்டாரு. வெளித்தோற்றத்தையும் கொடுத்துட்டார். இதுக்கப்புறம் அவர் தியானத்தில் இருக்கிறதுக்கான ஒரு இடம் தேவைப்பட்டது. அதுக்கு அவர் 1000 கால் மண்டபத்தை சூஸ் பண்ணுறாரு. ஏன்னா அங்கே தான் மக்கள் நடமாட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும், தனக்கு தொல்லை ஏற்படாத வண்ணம் ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியும் அப்படின்னு. அப்படியே கொஞ்ச காலம் அந்த 1000 கால் மண்டபத்திலே இருந்து தியானம் பண்ணுறாரு. இவர் இந்த சின்ன வயசில் இவ்வளோ பெரிய ஞானம் எப்படி வரும் அப்படின்னு மக்கள் இவரை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பித்து அப்படியே ஒருத்தராக இவரை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது இவருக்கு ஒரு சிறு தொல்லையாக நினச்சி திருப்பியும் அங்கேயே இருக்கிற பாதாள லிங்கத்தில் நம்ம ஏன் போய் தியானம் பண்ணக்கூடாதுன்னு அங்கே போயிடுறாரு. அங்கே போயிட்டு பாதாள லிங்கத்தில் தான் ரொம்ப நாள் தியானம் பண்ணியிருக்காரு. அங்கேயும் உட்காந்து தியானம் பண்ணும்போது இப்போ இருக்கிற மாதிரி அப்போ ஃபுல்லாக கட்டமைப்பில் இருக்காது இல்லையா. அப்போ மண் இருக்கும், நிறைய புழு பூச்சிகளுடைய தொல்லைகள் இருந்திருக்கும் போல். அந்த புழு பூச்சிகளெல்லாம் இவர் கடித்து காயப்படுத்தியிருக்கான். இவருக்கு நிறைய ரத்தம் சீழ்வர அளவுக்கெல்லாம் காயங்கள் ஏற்பட்டிருக்கான். ஆனால் இவர் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ரொம்ப அதிக நேரம் தியானத்திலே இருந்திருக்காரு அங்கேயே. அதுக்கப்புறம் எப்பயாவது தோணும் போது வெளியில் வருவாராம். கடையிலையோ இல்லை இருக்கிற வீடுங்கள்லையோ இப்படி கைத்தட்டுவாராம். யாராவது ஏதாவது கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டுட்டு திருப்பியும் தியான நிலைக்கே போயிடுவாராம் அந்த பாதாளலிங்கத்துக்கிட்ட. இப்படியே கொஞ்ச நாள் இவரை அதிகமாக இடம் எங்கெங்கெல்லாம் தனிமை கிடைக்கிது, தனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் தியானத்துக்கு போயிட்டு இருந்த சமயத்தில் இவரை பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே திருவண்ணாமலையில் அக்கம் பக்கத்தில் தெரிய ஆரம்பித்து அப்புறம் அப்படியே வெளியில் தெரிய அப்புறம் யார் மூலமாகவும் ரொம்ப இவர் பேசவே மாட்டாராம், அமைதியாக இருப்பாராம். அப்போ ஒருத்தர் நீங்கள் எந்த ஊர், சின்ன வயசில் இவ்வளோ பெரிய ஞானத்தோடு இருக்கீங்களே, நீங்கள் எப்படி நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க திருப்பி 2-3 தடவை தொடர்ந்து கேட்டதுனால ஒரு பேப்பரில் எழுதி வெங்கடரமணன் தன்னுடைய பேரையும் எந்த ஊரில் திருச்சுழியில் அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாராம் ஒரு பேப்பரில். அதை தெரிஞ்சுக்கிட்டு இவர் திருச்சுழியிலேருந்து தான் வந்திருக்கிறாருன்னு அப்புறம் அப்படியே ஒருத்தருக்காக தெரிய ஆரம்பித்து அவங்க சொந்தக்காரங்க அவருடைய சித்தப்பாவுக்கு தெரிய போயிருக்கு. அவங்க சித்தப்பா இவர் எப்படியாவது கூட்டு போயிடலாம் அப்படின்னு வந்திருக்காரு. அந்த சமயம் பார்த்து இவர் ஒரு மாந்தோப்பில் உட்காந்து தியானம் பண்ணி இருந்திருக்காரு. அப்போ அவங்க சித்தப்பா வந்தோடனே இவருக்கு எந்த வகையான ஒரு ரியாக்ஷனுமே இவருடைய ஃபேஸில் காமிக்கலையா. ஒரு சொந்தம் நம்ம சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கூட இல்லாமல் ஒரு பரிச்சயத்தை கூட தன்னுடைய முகத்தில் வெளிப்படுத்திக்காமல் இவர் ஒரு தெய்வீக கலையோடு இவர் அமைதியாக இருந்திருக்காரு. அப்போ அவங்க சித்தப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு, இவர் இனிமேல் இவர் நமக்கு சொந்தம் இல்லை, இவர் உலகத்துக்கே சொந்தமானவர், இனிமேல் நம்ம இவரை கூட்டு போகிறது நல்லதும் இல்லை அப்படின்னு இவரை இங்கே விட்டுட்டு அவர் மட்டும் திரும்பி போயிட்டுருக்கார். இப்படியே இவருடைய ஆன்மீக பயணம் தொடர்ந்துருக்கு.